நீங்களும் சோரைசிஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு போட்டோ தெரபி செய்ய நினைத்திருக்கிறீர்களா? அல்லது லேசர் சிகிச்சை மற்றும் யூவி கதிர்கள் மூலம் உங்கள் பிளாஸ்களை உலர்த்த முயற்சித்திருக்கிறீர்களா? பார்ப்பதற்கு இந்த முறைகள் மிகவும் எளிதாக தோன்றும். இயந்திரத்தின் முன் நின்று கொண்டால் 35 நிமிடங்களில் மறைந்துவிடும் போல. ஆனால் நீங்கள் அந்த லைட்டை அணைக்கும் போது சோரைசிஸ் உடனடியாக ஏன் திரும்பி வருகிறது என்று ஒருபோதும் யோசித்தீர்களா? இன்று போட்டோ தெரபி மற்றும் ஹோமியோபதி பற்றி டாக்டர்கள் சொல்லாத உண்மைகளை நான் உங்களிடம் பகிர்கிறேன். எந்த சிகிச்சை உடலுக்கு பாதுகாப்பானது, எது தற்காலிகமானது என தெளிவாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். போட்டோ தெரப்பியில் வரும் அல்ட்ராவயோலெட் கதிர்கள் உங்கள் தோல் செல்கள் வளர்ச்சியை மெதுவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆம், இதனால் உங்கள் பிளாக்கள் சில நேரத்திற்கு மட்டும் சுத்தமாகிவிடும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆனால் உள்ளது. போட்டோ தெரபி உங்கள் தோலில் மட்டுமே வேலை செய்கிறது. சோரையாசிஸ் என்பது ஒரு ஆட்டோஇம்யூன் நோய். அதாவது உங்கள் பிரச்சனை உங்கள் இரத்தத்திலும் நோய் எதிர்ப்பு அமைப்பிலும் உள்ளது. நீங்கள் வெளிப்புறமாக மட்டும் சிகிச்சை அளிக்கும் போது நோய் உள்ளே ஒளிந்து விடுகிறது. நீங்கள் தெரபியை நிறுத்தும் உடனே சோரையாசிஸ் மீண்டும் கடுமையாக திரும்பி வருகிறது. இதுவே அல்லாமல் போட்டோ தெரபியை நீண்ட காலம் பயன்படுத்தினால் உங்கள் தோல் காலத்திற்கு முன்பே முதிர்ந்ததாக தோன்றும். தொடர்ந்து யூவி கதிர்களுக்கு உட்படுவதால் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. நீங்களும் உங்கள் உடலில் இந்த ஆபத்தான கதிர்களை தாக்கச் செய்ய விரும்புகிறீர்களா? சிறிது நேரம் மட்டும் நிம்மதி பெறுவதற்காக பெரும்பாலும் நோயாளிகள் எங்கள் அருகே வருவது அவர்கள் ஆட்டோ தெரபி செய்து சோர்ந்து போய் மிகவும் உணர்வு பூர்வமாக மாறிய பிறகுதான். இப்போது ஹோமியோபதி பற்றி பேசலாம். பாரத் ஹோமியோபதியில் எங்கள் கவனம் புள்ளிகளை ஒலிக்க வைப்பதில் இல்லை, அவர்களின் நோயை முழுமையாக குணப்படுத்துவதில்தான். எங்கள் மருந்துகளுக்கு எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லை. எங்கள் மருந்துகள் முழுமையாக இயற்கையானவை மற்றும் நாங்கள் எந்தவொரு அல்லது ஸ்டீராய்டுகளை பயன்படுத்துவதும் இல்லை. இரண்டாவது, நாங்கள் உங்கள் தோலின் மேற்பரப்பில் மட்டும் வேலை செய்யவில்லை, உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பில் வேலை செய்கிறோம். அதனால் அது உங்கள் தோல் செல்களுக்கு தவறான சிக்னல்கள் அனுப்புவதை நிறுத்தும். மூன்றாவது, நோய் உள்ளிருந்து குணமாகும் போது அது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விடுகிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் மெஷினை சுற்றி ஓட விரும்புகிறீர்களா? அல்லது அமைதியாக உட்கார்ந்து பாதுகாப்பாக மூலமாகவே குணமாக விரும்புகிறீர்களா? போட்டோ தெரபி உங்களுக்கு சில நாட்கள் மட்டும் நிம்மதியை வழங்கும். ஆனால் ஹோமியோபதி உங்களுக்கு தூய தோலுடன் புதிய வாழ்க்கையையும் தருகிறது. நீங்கள் தற்காலிக சிகிச்சைகளால் சோர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பேக்கேஜின் புகைப்படத்தை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். எங்கள் குழு உங்களிடம் உங்கள் வழக்கில் முழுமையாக குணமாகும் வழி எப்படி என்பதை விளக்குவார்கள். சரியான முடிவை எடுங்கள். சரியான சிகிச்சையை தேர்வு செய்யுங்கள். நன்றி.